அவசரகால நிதி. வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், திடீர் மருத்துவ செலவு போன்ற நேரங்களில் கை கொடுப்பவையே எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். அவசரகால நிதி சேமிப்பு, முதலீடு தாண்டி அவசர காலங்களுக்கு என்று மாத வருமானத்தில் 6 மடங்காவது இருக்க வேண்டும். வேலை போய்விடுகிறது, நிலைமை சீராகி அடுத்த வேலை கிடைக்க 6 மாதங்கள் ஆகும். அதுவரை குடும்ப செலவுகளை சமாளிக்க கண்டிப்பாக அவசரகால நிதி தேவை. தங்கம், நிலம் இரண்டையும் அவசரத்திற்கு காசாக்க முடியாது. அடகு வைக்கலாம், வைத்துவிட்டு வட்டி கட்ட முடியாமல் போனால் சிக்கல் மேலும் அதிகம். அவசரகால நிதி என்பதை அவசரத்திற்கு கை கொடுக்கத்தான். கொஞ்சம் பணத்தை ரொக்கமாகவும் மிச்சத்தை சுலபமாக காசாக்கும் வகையில் சேவிங்ஸ் அக்கௌண்ட், எம்டி, மியூச்சுவல் ஃபண்ட் போன்றவற்றில் போட்டு வைக்கலாம். அவசரகால நிதி என்பது வேறு. புது கார், வீடு, பைக், செல்ஃபோன் வாங்க நாம் தனிப்பட்ட முறையில் சேர்க்கும் பணம் வேறு. புது பொருள் எமர்ஜென்சி கணக்கில் வராது. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அவசரகால நிதி, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். இப்போ மனிதனுக்கு இப்போ உள்ள விஞ்ஞான உலகத்தில் அவசரமான வாழ்க்கையில் என்ன நடக்கும்னே தெரியலை. எல்லாரும் நார்மலாக 2019 நம்ம போயிட்டு இருக்கும் போது கொரோனான்னு ஒரு நோய் வந்து கிட்டத்தட்ட 1 வருடங்கள் வேலை இல்லாமல், கடையை ஓப்பன் பண்ண முடியாமல், கார் ஓடாமல், பஸ் ஓடாமல் எவ்வளவோ கஷ்டங்கள் மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் யாரெல்லாம் முன்னாடி யோசித்து சேவிங்ஸ் பண்ணி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாங்களோ சம்பளம் வராமையும் ஒரு 7-8 மாதம் ஓட்டிட்டாங்க. அப்படி இல்லாதவங்க கடன் வாங்கி நகையை அடகு வச்சு, நகையை பேங்க்கு கடை வைக்க போனாலும் மாஸ்க் போட்டு நம்ம கையை சுத்தம் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட கஷ்டங்களில் இருந்தோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கூகுள் பே, இல்லை வீட்டில் பணம் வச்சுக்கிறவங்க அத்தியாவசிய சேவைகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்படி பயன்படுத்துறது தான் அவசர கால நிதி. ஏன்னா யாருக்கு எப்போ வேலை போகும்னு தெரியாது, எப்போ தொழிலில் நஷ்டம் ஏற்படும் தெரியாது, எப்போ மருத்துவ செலவுகள் வரும்னு தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கை கொடுக்கறது தான் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். சரிங்க சார், இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம எப்படி சேர்க்குறது? சேமிப்பு வேறு, முதலீடு வேறு. சேமிப்புங்கிறது நம்ம டெய்லி ₹1 ஆரம்பித்து ₹365 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு அமௌண்ட்டை போட்டு சேர்த்து வைக்கிறோம். முதலீடுங்கிறது சம்பாதிச்ச பணத்தில் எஸ்ஐபியாவோ, மியூச்சுவல் ஃபண்டாவோ, கோல்டாவோ, லேண்டாவோ வாங்கி வைக்கிறோம். இது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நீங்கள் ஒரு ஃபண்டு போடணும். சார், நானே 10,000 தான் வாங்குகிறேன், அதில் 5,000 வீட்டு அத்தியாவசிய தேவைக்கும், 3,000 என்னுடைய பிடிச்ச விஷயங்களுக்கும், 2,000 சேமிப்புக்காக வைக்கிறேன். இதில் எங்கே சார் நான் காசு சேர்ப்பீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் 3,000 உங்களுக்கு தேவை, உங்களுக்கு கேளிக்கைகளுக்கு செலவு பண்ணுறதில் ஒரு ₹500 எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா அதுதான் அவசர கால நிதி. சரிங்களா? மேக்ஸிமம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போகிற, ஒரு வேலையை விடுற, நீ மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி ₹6,00,000 ஃபேமிலிக்குன்னு எடுத்து வச்சிடணும். ஏன்னா தொழிலில் லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம். என்ன பண்ணாலும், என்ன நடந்தாலும் அந்த ₹6,00,000 உங்கள் குடும்பத்துக்கு ஒரு 6 மாதம், 1 வருஷம் ஓட்டுறதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிடணும். அது மாதிரி நீங்கள் ஒரு ₹10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு ₹60,000 சேர்த்து அவசர கால நிதின்னு வச்சிடணும். அப்போ வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போனாலோ ஏதாச்சும் ஒரு செலவு வந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு யோசிக்கிறதுக்கான ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கறது தான் அவசர கால நிதி. சரிங்களா? நீங்கள் தங்கம், நிலம் அதில் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கலாம். ஆனால் அது டக்குன்னு காசாக்க முடியாது. அடகு வச்சிங்கன்னா அதுக்கு வட்டி வரும். திரும்ப உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் வட்டி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த வட்டியை தடுக்கிறதுக்கு அவசர கால நிதி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பணத்தை நீங்கள் ரொக்கமாக வச்சுக்கலாம், மிச்ச பணத்தை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எஃப்டியாவோ ஆடியாவோ போட்டுக்கலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த அவசர கால நிதியை நீங்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு புது கார் வாங்குறதுக்கோ, வீடு வாங்குறதுக்கோ, செல்ஃபோன் பயன்படுத்துறதுக்கோ வாங்குறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது. அவசர கால நிதிங்கிறது என்றைக்குமே எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு பிஸ்னஸ் மேனும் ஒரு நார்மல் மேனும் கண்டிப்பாக வச்சுக்கிறதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.